எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. நம்ம டெரஸ்ல இருக்க ஏவேரியில் இருக்க பேர்ட்ஸுக்குலாம் வந்து ஃபீட் வைக்கலான்னு போறீங்க பாருங்க. ஒரு பேர்டு எஸ்கேப் ஆகி வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கேஜோட டோர் ஏதோ திறந்ததுனால இது வெளியில வந்துருச்சு. பொதுவாக இந்த மாதிரி பேர்ட்ஸ் இந்த கேஜ்ல இருந்து வெளியில வந்திருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த பேர்ட்ஸை வந்து பிடிச்சி திரும்ப கேஜில் போடுவேன். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா, பேர்ட்ஸோட ஃபெதர் வந்து ஈரமாகி கனமாகி அதால் மேலே பறக்க முடியாது. அதனால கீழே வந்து செட்டில் ஆகிடும். நம்ம பிடிச்சி கேஜில் போட்டுடலாம். பட் ஒவ்வொரு டைமும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஆண் பறவை. இந்த பேர் வந்து இப்போதான் 2 சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் பண்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்றது ஆண் பறவை தான். அதனால இது கண்டிப்பா வந்து கேஜ் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், கேஜ் திறந்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நான் எதிர்பார்த்த மாதிரியே அதுவே வந்து கேஜுக்குள்ள போயிடுச்சு. போயிட்டு வந்து ஃபீட் பண்றதுக்கும் தயாராயிடுச்சு பாருங்க. பொதுவாக பேர்ட்ஸ் வந்து பேரண்டிங் பண்ணும்போது இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வேலை என்னன்னா, இந்த திறந்திருக்கிற டோரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி அதில் ஒரு கிளிப்பு போடுறது தான். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.